நம்முடைய ஆட்சி அமைஞ்ச உடனே நம்முடைய ராமேஸ்வரத்துல நம்முடைய அரசுதான் முதன் முறையாக மீனவர்கள் மாநாட்டை நடத்தி காட்டணும். அதுல நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பல்வேறு அறிவிப்புகளை வெளியிட்டாங்க, திட்டங்களை செஞ்சாங்க. மீனவர்கள் சுமார் 5000 மீனவர்களுக்கு முதன் முறையாக அதே இடத்துல பட்டா, ஒரே நல்ல பட்டா கொடுத்தோம். 45,000 பேருக்கு மீன்பிடி தொழிலுக்கான கூட்டுறவு கடன்களை கொடுத்திருக்கிறோம். மீன்பிடி தடைக்கால நிவாரண தொகை 5000 ரூபாய் இருந்துச்சு, பல வருட கோரிக்கை. அதை நம்முடைய அரசு 8000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்தது. மேலும் 60 வயதிற்கு மேற்பட்ட மீனவர்கள் 15,000 பேருக்கு மீன்பிடி தடைக்கால நிவாரணம். நாட்டு படகு மீனவருக்கு 1000 பேருக்கு 40% மானியத்தில இயந்திரங்கள். மீனவர்களுக்கான வீடு கட்ட உதவி தொகை 1,70,000 இருந்தது. அதை நம்முடைய முதலமைச்சர் இன்னைக்கு 2,40,000 ரூபாயாக உயர்த்தி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கோம். தமிழ்நாட்டுக்குள்ள பிஜேபிக்கு என்னைக்குமே சங்கி கூட்டத்திற்கு அனுமதி கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் அனுமதிக்கவே மாட்டாங்க. அதனாலதான் இன்னைக்கு அதிமுக போர்வையில இன்னைக்கு பாஜக ஒளிஞ்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்குள்ள எப்படியாவது நுழையணும்னு முயற்சி செஞ்சுட்டு இருக்கிறாங்க. நாம் அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு சரியான முடிவை இந்த வர்ற சட்டமன்ற தேர்தல் நம்முடைய தலைவர் தொடர்ந்து சொல்றாரு. வர்ற சட்டமன்ற தேர்தல் தமிழ்நாட்டு அணிக்கும் டெல்லி அணிக்குமான தேர்தல் போட்டி. இதுல தமிழ்நாடு அணி நாம தான் ஜெயிச்சு காட்டுவோம், டெல்லி அணிய ஓட ஓட விரட்டுவோம். பல்வேறு திட்டங்களை செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இன்னும் 19 நாட்கள் இருக்கு. நம்முடைய பிரச்சாரத்தை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கலாம். இன்னைக்கு தேதி 4, 23ஆம் தேதி தேர்தல். நம்முடைய திட்டங்களை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேருங்க. எவ்வளவோ திட்டங்கள் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். மகளிர் உரிமை தொகை போற சட்டமன்ற தேர்தல் போது நாம கொடுத்த வாக்குறுதி. இன்னைக்கு 1,31,00,000 மகளிருக்கு கடந்த 3 வருஷமா மாசம் 1000 ரூபாய் உரிமை தொகை நம்முடைய தலைவர் கொடுத்திருக்கிறாங்க. இப்படி பல்வேறு திட்டங்கள் நிறைவேற்றிருக்கிறோம். விடியல் பயண திட்டம், மகளிருக்கு கட்டணமில்லா பேருந்து போன சட்டமன்ற தேர்தல் போது நம்முடைய முதல்வர் கொடுத்த வாக்குறுதி, அதை நிறைவேற்றிருக்கிறோம். விடியல் பயண திட்டத்தின் மூலம் ஒவ்வொரு மகளிரும் மாசம் 9,000 ரூபாய் வரைக்கும் சேமிச்சிருக்கிறாங்க. கல்வி எவ்வளவு முக்கியம். குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு வரணும்னு 1ஆம் வகுப்புல இருந்து 5ஆம் வகுப்பு வரை படிக்கக்கூடிய குழந்தைங்க பசியோடு இருக்க கூடாதுன்னு காலைல பள்ளிக்கூடத்துக்கு வந்தாங்கன்னா முதல்ல தரமான காலை உணவு, அதன் பிறகு தரமான கல்வியை கொடுத்திருக்கிறோம். ஒவ்வொரு நாளும் 21 லட்சம் குழந்தைங்க பயன்பெற்று இருக்கிறாங்க. பள்ளிக்கூடத்துக்கு வர வச்சுட்டோம் குழந்தைங்களை, அடுத்து கல்லூரிக்கு அனுப்பணும். அதனால அரசு பள்ளியில படிச்சு எந்த கல்லூரியில போய் சேர்ந்தாலும் அவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகையும் நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. 13 லட்சம் மாணவ மாணவிகள் வருஷம் இந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. மகளிர் உரிமை தொகை கொடுத்திருக்கிறோம். கலைஞர் கனவு இல்லம் கொடுத்திருக்கிறோம். சமீபத்தில் 10 லட்சம் கல்லூரி மாணவ மாணவிகளுக்கு இலவச லேப்டாப் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் கொடுத்திருக்கிறாங்க. இந்த இலவச லேப்டாப் திட்டத்தை சிலர் விமர்சனம் பண்றாங்க. அதிமுக பொய் பிரச்சாரம் பண்றாங்க. அதிமுக கொண்டு வந்ததுதான் இலவச லேப்டாப் திட்டம் சொல்றாங்க. ஆமா, அவங்க கொண்டு வந்ததுதான். ஆனா அவங்க ஆட்சியில யாருக்கு லேப்டாப் கொடுத்தாங்க? பள்ளிக்கூட படிக்கிற குழந்தைங்களுக்கு லேப்டாப் கொடுத்தாங்க. 2019ஆம் ஆண்டு நிப்பாட்டிட்டாங்க. அதிமுக ஆட்சியிலேயே அந்த திட்டத்தை கைவிட்டுட்டாங்க, கொடுக்க முடியலன்னு. ஆனா நம்முடைய முதலமைச்சர் இந்த லேப்டாப் திட்டம் யாருக்கு அதிக பயனுள்ளதா இருக்கும்? காலேஜ் படிக்கிற பசங்களுக்கு இன்னும் பயனுள்ளதா இருக்கும். மேற்படிப்பு படிக்கலாம், எங்கேயாவது ஒரு வேலைக்கு போய் சேரணும்னா அந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும். ஒரு ப்ராஜெக்ட் ரெடி பண்ணணும்னா அந்த லேப்டாப் பயனுள்ளதா இருக்கும்னு இன்னைக்கு 10 லட்சம் மாணவ மாணவிகளுக்கு லேப்டாப்பை நம்முடைய அரசு கொடுத்திருக்கு. மகளிர் உரிமை தொகை நம்முடைய முதலமைச்சர் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறார். என்ன வாக்குறுதி? திராவிட மாடல் 2.2 ஆட்சி அமைஞ்சோன்னு 1000 ரூபாய் உரிமை தொகை அதிகப்படுத்தி 2000 ரூபாய் கொடுப்பேன்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். காலை உணவு திட்டம் 5ஆம் வகுப்புல இருந்து அதிகப்படுத்தி 8ஆம் வகுப்பு வரைக்கும் காலையில வந்தா பசங்களுக்கு காலை உணவு திட்டம் அறிவிச்சிருக்கிறோம். கல்வி உதவி தொகை 1000 ரூபாயில இருந்து 1500 ரூபாய் கல்வி ஊக்கத்தொகை கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல கலைஞர் கனவு இல்லம் 10 லட்சம் வீடுகள் கட்டப்பட்டு வீடு யார் யாருக்கு இல்ல அவங்க வீடற்றவர்களுக்கு எல்லாம் வீடு கொடுக்கப்படும் வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். அடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் லேப்டாப்களை கொள்முதல் செஞ்சு அனைத்து கல்லூரி மாணவ மாணவிகளுக்கும் 35 லட்சம் லேப்டாப் கொடுப்போம்னு வாக்குறுதி கொடுத்திருக்கிறோம். எல்லாத்தை விட மிக மிக முக்கியமான ஒரு வாக்குறுதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஜெயிச்ச உடனே நம்முடைய தலைவர் முதலமைச்சர் அவர்கள் அனைத்து மகளிருக்கும் 8000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு கூப்பன் கொடுக்கிறோம். அந்த கூப்பனை வச்சு பயன்படுத்தி நீங்க உங்க வீட்டுக்கு தேவையான எந்த விதமான மின்சாதன வசதியும் நீங்க வாங்கிக்கலாம். ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ், டிவினா டிவி,
மைக்ரோவேவ் அவன், கிரைண்டர், மிக்சின்னு எது வேணுமோ அது உங்களுக்கே நீங்களே முடிவு பண்ணிக்கலாம்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லிட்டாங்க.